கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 4/10/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாய் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் மாற்றுங்க, எல்லா நாசமோச விலைக்கு நீங்கள் இவரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய அன்பின் பிரசனம் எப்போதும் இவரோடு இருந்து செயல்படும்படி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக நிறைவானது இவரோட வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். உடைய அபிஷேகத்தினால நிரப்பி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க தகப்பனே. லூக்கா 21:19 படி உங்களுடைய பொறுமையினால் உங்களுடைய ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி எப்போதும் இவருடைய ஆத்மாவை ஆண்டவரே உடைய பிரசன்னத்தினாலே காத்துக்கொள்ளும்படியான கிருபை கொடுங்க. என்னுடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் இந்திய தேசத்திற்காக நம்ம ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 4/10/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. தேசத்தில் நன்மை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறபடி கிருபை கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றுவதாக முடியும் நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய அபிஷேகத்தினாலே நிரப்பி வழி நடத்துங்க. தேவ சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவருடைய பிரசனமும் தேசத்தில் இருப்பதாக எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.